Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து as already mentioned in the thumbnail, we are going to solve the recursion based problems in LeetCode. ஓகேங்களா? So today I joined a bit late, but we'll wait for 1 or 2 minutes and then we will start our session. ஓகேங்களா? So let's start. Let others join. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபில்டரில் ஐ நீட் டு ஃபர்ஸ்ட் ஃபில்டர் த ரிகர்ஷன். அப்போ கண்ட்ரோல் F கொடுத்து ரிகர்ஷன் அப்படின்றத செக் பண்ணுறேன். ஹியர் ஆன் பேசிஸ் ஆஃப் ரிகர்ஷன் தேர் ஆர் 51 ப்ராப்ளம்ஸ் டு சால்வ். ஸோ நான் ரிகர்ஷன் ஃபில்டர் பண்ணி நான் வந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் if you are not paying, if you are not a premium person, then வந்து சில லாக்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, இந்த ரிகர்ஷன் ப்ராப்ளமில் நம்ம ஒன்றா வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஈஸி ப்ராப்ளம்ஸ் வந்து செக் பண்ணுவோம். ஈஸி ப்ராப்ளம்ஸ் வந்து 8 இருக்கு. லெட்ஸ் ட்ரை. ஓகே, இந்த ஃபில்டரில் ஸ்டேட்டஸ் இஸ் ஃபைன், டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நம்ம ஈஸி எடுத்துப்போம். ஓகே, ஈஸியில் இருக்க 11 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த 11மே வந்து ஒன்னொன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ஈஸியில் இருக்க 11 ப்ராப்ளம்ஸ்மே வந்து விச் இஸ் நாட் ஃபார் ப்ரீமியம், நம்ம எல்லாருமே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம எது பார்க்கலாம்னா merge to sorted list. இதை வந்து நான் ஓப்பனிங் இன் அ நியூ டேப். ஸோ 2 சார்ட்டட் லிஸ்ட் இருக்கு, அதை நான் வந்து merge பண்ணணும். ஓகேங்களா? ஸோ த திங் இஸ் யூ ஆர் given the heads of 2 sorted list L1 and L2. ஹெட் கொடுத்துட்டாங்கனாலே அந்த ஹோல் லிஸ்ட்டுமே கிடைச்ச மாதிரி தான். we need to merge the 2 list into one sorted list. இப்போ எப்படி merge பண்ணோம்னா இப்போ 1 தென் இங்கேயும் 1 இருக்கு, 1 1 2 3 4 4 அப்படின்னு சொல்லி நான் சார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் சார்ட் பண்ணி ஐ நீட் டு கெட் அ சிங்கிள் லிஸ்ட் ஆஸ் அன் அவுட்புட். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம எப்படி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் அ வே ஆஃப் ரிகர்ஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வந்து லிஸ்ட் 1ஓ லிஸ்ட் 2ஓ நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1ம் நல்ல, லிஸ்ட் 2வும் நல்ல. ஸோ ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் த நல். அப்போ ஐ எம் கோயிங் டு கெட் த எம்டி லிஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணணும்னா சிம்பிளி பேஸ் கேஸ் செக் பண்ணணும். இஃப் லிஸ்ட் 1 which is equal to நல்லான்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ அது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், லிஸ்ட் 1 நல்லா இருந்துச்சுன்னா ஐ நீட் டு ரிட்டர்ன் லிஸ்ட் 2. ஓகே, இதே வந்து இஃப் லிஸ்ட் 2 which is equal to நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஐ நீட் டு ரிட்டர்ன் லிஸ்ட் 1. ஓகே, ஸோ லிஸ்ட் 1 வந்து நல்லா இருந்துச்சுன்னா நான் லிஸ்ட் 2 அப்படியே ரிட்டர்ன் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து லிஸ்ட் 2 நல்லா இருந்துச்சுன்னா I can return list 1. கரெக்டா? ஓகே, ஃபைன். இது வந்து பேஸ் கண்டிஷன் நான் செக் பண்ணிட்டேன். ஆஃப்டர் திஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, இஃப் லிஸ்ட் 1ஓட வேல்யூ விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லிஸ்ட் 2ஓட வேல்யூவாக இருந்துச்சுன்னா லிஸ்ட் 1 டாட் இது எப்படி வேல்யூன்றது நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, இங்கே we have defined while creating a list node, this val is a attribute which we are using. So list 1 dot val which is less than or equal to list 2 dot value அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்றோம். if it's so நான் என்ன பண்ணும், list 1ஓட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா this is list 1 and this is list 2. இப்போ list 1ஓட வேல்யூ which is less than or equal to list 2ஓட வேல்யூவா இருந்துச்சு, less than அப்படின்னா நான் என்ன பண்ணும், list 1 dot
here we have mentioned that next அப்படின்றது which is pointing to the next node. அப்ப next list1 dot next which is equal to I'm going to do the merge sort நான் வந்து again merge to list வந்து நான் again call பண்ண போறேன். okay with list1 dot next list1 dot next comma list2. okay fine. after this நான் இங்க என்ன பண்ண போறேன்னா return list1 நான் return பண்ண போறேன். என்னன்னா return turn list1. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா if list1 ஓட next list1 ஓட வேல்யூ less than or equal to இருந்துச்சுன்னா list nextக்கு நான் என்ன பண்ண போறேன்னா again I'm going to check what is going to happen, greater இருக்கா smaller இருக்கான்னு சொல்லிட்டு. and then another one condition இருக்கணும் இல்லையா. இப்போ ஒரு வேளை வந்து less than இல்லாம greater than இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணும் list2 ஓட next list2 dot next which is equal to merge to list then இதுல வந்து list1 comma list2 dot next. ஓகேங்களா. after this I need to do return list2. okay this is all. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ரிகர்சிவ்ல தான் நம்ம கால் பண்ண போகிறோம். பேஸ் கேஸ் நம்ம செக் பண்ணிட்டோம். பேஸ் கேஸ் செக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து லிஸ்ட்டோட வேல்யூஸை நம்ம செக் பண்ணுறோம். ஹவ் வி ஆர் செக்கிங் த லிஸ்ட்டோட வேல்யூ. இப்போ வந்து லிஸ்ட்டோட லிஸ்ட்டில் இங்கே இருக்குது. இப்போ 1ஓட வேல்யூ விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கும்போது உள்ளே வருது. அப்போ இந்த 1 நான் செக் பண்ண போகிறது இல்லை, 2க்கு போகிறேன். இப்போ 2 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 பார்க்குறோம். இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறேன் list2 இதை வந்து நெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ மர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் இஸ் மர்ஜிங் வித் இங்கே வந்து என்ன ஆகும்னா ரிட்டர்ன் list1 வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகிடும். எகைன் இங்கே என்ன ஆகும் list2 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இன் தட் பேசிஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா we are calling this merge sort until unless this condition becomes false and நம்மளோட லிஸ்ட்ல இருந்து நம்ம வெளியே வர வரைக்கும் we are doing this. so if you run what is happening merge to list LITS. So it is accepted and then வந்து let me try submitting this. So it beats 100% of the solution. okay then we need to check the time complexity and space complexity for this, right? so time complexity அப்படிங்கும்போது இப்போ mல வந்து list1ல எத்தனை நோட்ஸ் இருக்கு, list2ல எத்தனை நோட்ஸ் இருக்குன்ற பேஸ் பண்ணி தான். ஸோ வந்து time complexity it will travel list1 plus list2, கரெக்டா? ஸோ அதில் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து இட் வில் கெட் ட்ரான்வர்ஸ். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிங்கிறதும் அதே தான், ஆர்டர் ஆஃப் n plus 1. I mean order of list1 plus list2 and then space complexity and time complexity is something order of m plus n. ஓகேங்களா? okay do you guys have any doubt in this question? so can you guys confirm? So this is a recursion அப்படின்னா repeatedly we are calling the same method again and again for the
for the sake of getting the answer. So again and again ஒரு மெத்தடை நம்ம கால் பண்றதால it is a recursion. So do you guys find any issues in this problem, or can we move on to the next one? Okay, so first, one second, I'm explaining you again. First வந்து recursion அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்னது, we are calling that method again and again, that is what recursion னு சொல்லிட்டு. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு clear view கொடுக்கணும் அப்படின்னா first thing, yes, it is the first problem for today. Okay. Okay, first வந்து problem statement we understood. ஏன் வந்து why this is a recursive problem அப்படின்னு கேட்டிங்கன்னா, we need to notice something which is very interesting, that is list 1 இருக்கு, list 2 இருக்கு. We need to compare only the first node. Correct? After choosing one node, the remaining is exactly the same problem. Correct? First node ரெண்டுலையும் first node வந்து நான் செக் பண்ணுவேன். So if I choose it, okay, first node choose பண்ண அப்படின்னா அதுக்கு அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து again it will be in the same issue. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து லிஸ்ட் 1 அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி லிஸ்ட் 1.list2 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. லிஸ்ட் 1ஓட வேல்யூ லிஸ்ட் 2ஓட வேல்யூ நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஐ ஹவ் செலக்டட் த ஃபர்ஸ்ட் நோட். ஃபர்ஸ்ட் நோடை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா this 2, 4, 3, 4 and all will be same problem. அதே problem தான். Then I want to again recursively add it. So the thing is, we need to, if we select one, ஒரே ஒரு நோட் தான் செலக்ட் பண்ண முடியும். அடுத்து எல்லாமே வந்து still it is in the same issue and we need to sort it. So that is the main thing. That is the first thing. Okay. So from first one from list 1 la na edutena, remaining 2, 4, 1, 3, 4 and all will be in the same sort பண்ண வேண்டிய ஒரு situationல தான் இருக்கும். So again we need to sort the list by taking the second of the list 1 and first of the list 2, and then 4 and 3 4 இப்போ நான் இந்த ஒன்று எடுத்துட்டேன்னா 2, 4, 3, 4 வந்து again வந்து which is in a sorting பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்டர்ல தான் இருக்கும். கரெக்டா? ஸோ the thing is, நம்ம வந்து ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா அடுத்து பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே எங்க இருக்கும்? that is going to be a same problem, merge to list தான் இருக்க போகுது. கரெக்டா? ஸோ the thing is, இதனால தான் நம்ம வந்து recursion எடுக்கிறோம். ஒரு விஷயத்தை எடுத்தா again other scenarios also needs to other values also to be in the same. ஸோ நம்ம ரிகர்ஷன் போகிறோம். அப்போ ரிகர்ஷன்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ரிகர்ஷனுக்கு இட் நீட்ஸ் டு ஹாவ் அ பேஸ் கண்டிஷன் அஸ் அ மேண்டேட்ரி ஒன். அது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு வேளை இங்கே வந்து இந்த சாம்பிள் இன்புட் அவுட்புட்லேயே கொடுத்துருக்காங்க லிஸ்ட் 1 வந்து நல்லா இருக்கு, லிஸ்ட் 2 நல்லா இருக்கு, அல்லது வந்து லிஸ்ட் 1 மட்டும் நல்லா இருக்கு. அந்த மாதிரி வந்து பேஸ் கண்டிஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். வித்தவுட் பேஸ் கண்டிஷன் யூ கேனாட் டூ எனி திங்.
கரெக்டா? ஸோ அதனால வந்து நான் பேஸ் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்போ பேஸ் கண்டிஷன் அப்படின்றது என்னது? ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஒருவேளை லிஸ்ட் 1 எம்டியாக இருந்துச்சுன்னா மர்ஜ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, அப்போ நான் லிஸ்ட் 2க்கு போவேன். இப்போ அதுவும் இல்லை, லிஸ்ட் 2 எம்டியாக இருந்துச்சுன்னா ஐ வில் கோ டு த லிஸ்ட் 1. கரெக்டா? ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பேஸ் கண்டிஷன் ஐ கேன் சே. அப்போ நம்ம வந்து இந்த ரெண்டும் போட்டாச்சு. Then after this we are going to have this. இதுதான் வந்து recursive thinking. ஓகேங்களா? இப்போ லிஸ்ட் 1ல 1 2 3 4 இருக்கு அண்ட் தென் லிஸ்ட் 2ல 1 3 4 இருக்கு. ஓகேங்களா? நம்ம இப்போ என்ன கம்பேர் பண்றேன்னா லிஸ்ட் 1ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூவும் 2ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூவும் நான் செக் பண்றேன். அப்போ we are going to compare 1 versus 1. கரெக்டா? 1 versus 1 நம்ம செக் பண்ணுறோம். அப்போ லிஸ்ட் 1ஓட வேல்யூ ஸ்மாலர் ஆர் ஈக்குவல்னு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், வி ஆர் கோயிங் டு டூ இட் சம்திங் லைக் லிஸ்ட் 1 டாட் நெக்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ லிஸ்ட் 1 டாட் நெக்ஸ்ட் ஆகிடுமா? தென் வி ஆர் கோயிங் டு டூ மர்ஜ் சார்ட் வித், இப்போ நான் வந்து 2 கூடையும் 1 கூடையும் கம்பேர் பண்ணணும். Because the remaining problem is also again going for the merge to list, right? அதனால வந்து நான் இதை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ண போறேன், சிமிலர்லி லிஸ்ட் 2 வந்து லிஸ்ட் 2 is becoming smaller. அப்போ என்ன பண்ணும், we need to connect list 2 dot next. So the thing is list 1 dot next which is equal to this one, and இங்கே வந்து நான் எதை கனெக்ட் பண்ணும், list 2 dot next which is equal to again the remaining problem. இங்கே என்னன்னா list 1 வந்து 2ஆவே தான் இருக்கு. list 1 is something which is list 1 dot next. ஓகேங்களா? அதுவாகவே தான் இருக்கும். இப்போ நான் லிஸ்ட் 2வை வந்து 1லேருந்து 3ஆ சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் டன். அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலில் இங்கே நான் வந்து கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் காலில் என்ன ஆகுது அப்படின்னா, மர்ஜ் 1 2 4 அண்ட் தென் வந்து 1 3 4ஆ இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி சார்ட்டட் தான், அதை தான் நம்ம இப்போ வந்து ரெண்டு லிஸ்ட்டை கம்பைன் பண்ணல சார்ட் பண்ண போகிறோம். இப்போ 1ம் 1ம் லெஸ் தேன் அப்படிங்கும்போது இது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, it is merge of 2, 4. 2 and 4, 1 3 4. ஓகே. தென் எகெயின் என்ன ஆகும், எகெயின் செக் பண்ணிட்டு it will say like 1னா அப்போ நான் வந்து merge of 2, 4, 2 4, 3 4. ஓகே. தென் இப்போ 2வையும் 3ஐயும் கம்பேர் பண்ணால் என்னவாகும், தென் இட் ஷுட் பி merge of 4, 3 and 4. இப்போ இதில் பார்க்கும்போது என்ன ஆகும், merge of 4, 4. கரெக்டுங்களா? ஓகே. ஆஃப்டர் திஸ் ஃபிஃப்த் கால் வரும்போது என்ன ஆகும்னா, லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு அப்படிங்கும்போது என்ன ஆகும், merge of, இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகும்போது நெக்ஸ்ட்ல யார் இருப்பா, நல் இருப்பாங்க. ஆஃப்டர் தட் இங்கே 4. இஃப் இப்போ வந்து மேலே மர்ஜ் கால் கொடுக்கும்போது லிஸ்ட் நம்மளோட பேஸ் கண்டிஷன் என்ன, லிஸ்ட் 1 பிகம்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஐ நீட் டு ரிட்டர்ன் லிஸ்ட் 2. கரெக்டா? அப்போ திஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் 4. ஓகேங்களா? திஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் 4. அண்ட் தென் இப்போ 4 of 4 என்னவா ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா 3 4 4. ஸோ லைக்வைஸ் ரிட்டர்னிங் ஃபேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் 4, இது வந்து ஓகே, அண்ட் தென் வந்து 4 4 4ஆக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 4 4, அண்ட் தென் வந்து இங்கே என்னவா இருக்கும், 2 3 4 4, 2 3 4 4. ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4ஆக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 1 1 2 3 4 4 இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ். ஏன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து நல் வந்துட்டாலும் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ லிஸ்ட் 4.
அப்போ இந்த 4க்கு எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிரும். இங்கே ஒரு 4 இருக்குன்னா 4 4. அப்போ 4 and 4 I will get 4 4. தென் வந்து 3 ஆட் பண்ணுவோம். அப்போ 4 4 3 3யோட அவுட்புட் வந்து 3 4 4 அண்ட் தென் 2 ஆட் பண்ணுவேன். தென் வந்து இந்த எல்லாத்துக்குமான ஆன்சர் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே நான் வந்து 1 2 3 4 4 ஆட் பண்ணுவேன். ஆஃப்டர் தட் ஐ வில் ஆட் திஸ். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ரிகர்சிவ்லி காலிங் த சேம் மெத்தட் அண்ட் ஐ எம் கெட்டிங் த ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே. ஓகேங்களா? ஸோ இஸ் திஸ் கிளியர் அபவுட் இட்? Or do you guys have any question on this? So after this, at the end of the call, I will explain you how to prepare for the interviews, okay? So now வந்து concept வந்து grab பண்ணுங்க. Hi, can you mention that is it clear now? ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். பிஹைண்ட் த சீன் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆக்சுவலாக ரிகர்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிகர்ஷனில் வந்து நமக்கு தெரிஞ்சது என்னது, ரிகர்ஷன் அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்தபடி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கால் பண்ணுறதுக்கு பேர் ரிகர்ஷன் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதில் வந்து இன்னுமே கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து வில் பி கோயிங் ஆன் டு த சேம் ஃபேஸ். அப்போ சேம் ஃபேஸ் போகுது அப்படின்னா வாட் யூ நீட் டு டூ, யூ வாண்ட் டு ப்ரொவைட் த ரிகர்ஷன். ஸோ ரிமைனிங்கும் நமக்கு சால்வ் ஆகணும்ல, அப்போ நமக்கு ரிகர்ஷன் போய் தான் ஆகணும். ஸோ தட் இஸ் வை we are using recursion here. Okay. So time complexity and space complexity for this problem எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். I have told you before explaining this, time complexity and space complexity. Time and space complexity for this solution. Anyone? Whoever knows the answer, you can provide the answer here. ஓகே. டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்ககிட்ட 2 லிஸ்ட் இருக்கு. 2 லிஸ்ட் இருக்கும்போது கன்சிடர் தட் திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் 2 லிஸ்ட்டுமே வந்து ஒரே மாதிரியான வேல்யூஸ் ஒரே மாதிரியான சைஸ் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ கன்சிடர் தட் லிஸ்ட் 1ஓட சைஸ் வந்து m. ஓகே. அண்ட் தென் லிஸ்ட் 2ஓட சைஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நவ் வாட் இஸ் யுவர் லிஸ்டோட ஸ்பேஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் m + n. ஓகே. அண்ட் தென் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி இதில் வந்து நான் லூப் எல்லாம் யூஸ் பண்ணலை. இட் இஸ் சம்திங் ரிகர்சிவ்லி கால் ஆகும், அவ்வளோதான். சேம் மெத்தடை நான் எகைன் அண்ட் எகைன் கால் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் லூப் யூஸ் பண்ணி m cross n n² அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. m எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் அந்த ரிகர்ஷன் கால் நடக்கும். n எத்தனை டைம் இருக்கோ, லிஸ்ட் 1ல் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் ரிகர்ஷன் கால் நடக்கும். லிஸ்ட் 2ல் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் ரிகர்ஷன் கால் நடக்கும். அப்போ time complexity is also order of m plus n. Okay. So space and time complexity for this solution is order of m plus n. Okay. So all got it? So can we move on to the next solution? ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே.
Let's move on to the next problem. The next problem is remove linked list elements. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம் தானே? இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. நான் லிங்க்டு லிஸ்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். பட் ஹவு மெனி ஆஃப் யூ இன் திஸ் செஷன் இஸ் அவேர் ஆஃப் ஹவு டு கிரியேட் அ லிங்க்டு லிஸ்ட், ஹவு டு ட்ராவல்ஸ் ஓவர் த லிஸ்ட் அண்ட் ஆல்? ஹவு மெனி ஆஃப் யூ அவேர் ஆஃப் இட்? ரிகர்ஷன்னு சொல்லி நான் லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லி லிங்க்டு லிஸ்ட் மர்ஜ் டு சார்ட்டட் லிஸ்ட்டும் வந்து லிங்க்டு லிஸ்ட் ப்ராப்ளம் தான். ரிமூவ் லிங்க்டு லிஸ்ட் எலமெண்ட்ஸும் வந்து லிங்க்டு லிஸ்ட் ப்ராப்ளம் தான். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் அவேர் அபவுட் த லிங்க்டு லிஸ்ட், ஹவு டு கிரியேட் அண்ட் ஆல்? ஓகே, நோ ஆன்சர்ஸ் ஃப்ரம் யுவர் எண்ட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ரிமூவ் லிங்க்டு லிஸ்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு லிங்க்டு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த லிங்க்டு லிஸ்ட்டோட லிங்க்டு லிஸ்ட்டில் அந்த வேல்யூவை நான் வந்து ரிமூவ் பண்ணணும். தட் இஸ் வாட் ரிமூவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிங்க்டு லிஸ்ட். ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து ரிகர்ஷனில் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? பேஸ் கண்டிஷன் வேணும். அப்போ நான் பேஸ் கண்டிஷன் என்ன செக் பண்ண போகிறேன்னா, ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி ஹெட்டு வந்து வேல்யூவே இல்லை, நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் நல். ஒன் திங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, திஸ் பேஸ் கண்டிஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் செக் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்றதால ஒன்ஸ் மட்டும்தான் அது ப்ராசஸ் ஆகும், அதுக்கடுத்து அது தேவையில்லை அப்படின்னு மட்டும் எங்கேயுமே நினச்சிடாதீங்க. திஸ் இஸ் நாட் ஒன்லி த பேஸ் கண்டிஷன். நம்மளோட ரிகர்ஷனுக்கு ரன் பண்ணுறதுக்கு, ரிகர்ஷனுக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பேஸ் கண்டிஷன் தான் மெயின் ஹீரோவாக இருக்க போகிறாங்க. ஸோ பேஸ் கண்டிஷனை எப்பயுமே ரிகர்ஷனில் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ ஹெட்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் நல். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இஃப் இல்லை ஹெட் இருக்கு, அப்போ ஹெட் டாட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ரிமூவ் எலமெண்ட்ஸ்ன்ற மெத்தடை கால் பண்ணி நான் ஹெட்டோட நெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறேன். ஹெட்டோட நெக்ஸ்ட்டையும் பாஸ் பண்ண போகிறேன், வேல்யூவையும் பாஸ் பண்ண போகிறேன். ஹெட் டாட் நெக்ஸ்ட்டு கமா VAL. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் ஹெட்டோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே வந்து ஹெட் டாட் VALனு கொடுக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஐ நீட் டு சிம்பிளி ரிட்டர்ன் ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஓகேங்களா? தென் வந்து நான் என்ன பண்ணுவேன், ரிட்டர்ன் ஹெட். ஓகே, இப்போ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ நோ இது வந்து நான் கோடு போட்டதையும் யாருக்கும் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. பட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ இன் அ வே. ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ரன் மட்டும் பண்ணுவோம். இட் இஸ் அக்செப்டட். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளமுக்கு நான் வந்து ஏன் ரிகர்ஷன் எடுக்கிறேன்? நமக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த லிஸ்ட்டில் அவங்க சொல்கிற வேல்யூ இருக்குது அப்படின்னா ஐ வாண்ட் டு ரிமூவ் தட் வேல்யூ ஃப்ரம் த லிஸ்ட். தட் இஸ் வாட் த ப்ராப்ளம் இஸ். கரெக்டாக? என்னோட ப்ராப்ளம் என்னது, ஒரு அந்த வேல்யூ நான் கொடுத்துருப்பேன், அந்த வேல்யூ வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூ வாண்ட் டு ரிமூவ் தட் வேல்யூ ஃப்ரம் த லிஸ்ட் அண்ட் அந்த வேல்யூ இல்லாமல் நீங்கள் வந்து லிஸ்ட்டை சென்ட் பண்ணணும். தட் இஸ் வாட் த மெயின் ப்ராப்ளம் ஆஃப் அவர் செல்ஃப். இதில் ஏன் ரிகர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து 1 2 6 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ instead of worrying about the entire list, if I already know how to remove the 6 from the remaining list, ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், what should I do with the current node? நான் வந்து ரிகர்சிவாக திங்க் பண்ணணும். கரெக்டாக? எனக்கு வந்து இங்கே இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், எனக்கு எப்படி ரிமூவ் பண்ணணும்னு தெரியும். கரெக்டாக? தென் வாட் ஷுட் ஐ டூ வித் த ரிமைனிங் லிஸ்ட்?
எப்படியா இருந்தாலும் நான் வந்து ரிமைனிங் லிஸ்ட் என்னவா இருந்தாலும் நான் வந்து ரிகர்சிவ்லி நான் போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? ஸோ ரிமைனிங் லிஸ்ட் இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு கோ வித் த ரிகர்ஷன் ஒன்லி. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏன் ரிகர்ஷன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியர் ஆயிட்டேன். பிகாஸ் ஐ நோ ஹவு டு ரிமூவ் த 6 ஃப்ரம் த ரிமைனிங் லிஸ்ட். பட் கரண்ட் நோடை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஐ டோன்ட் நோ ரைட் ஹவு வாட் டு டூ. இப்போ கரண்ட் நோட் வச்சு எப்படியா இருந்தாலும் நான் நோட் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணும்? ஐ வாண்ட் டு கோ இட் வித் அ ரிகர்சிவ் வே. ஸோ இந்த ரிகர்சிவ் வேல நான் வந்து பேஸ் கண்டிஷன் செக் பண்ணும். பேஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது எல்லாமே செக் நல் பாயிண்ட்டை செக் பண்ணும். இஃப் ஹெட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் நல். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ரிகர்சிவாக இந்த ப்ராப்ளமை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். வி ஆர் ஹேவிங் 1 2 3 4 1 2 6 3 4 5 6 இருக்கு. ஓகே. இப்போ கரண்ட் நோட் என்னது? 1. கரண்ட் நோட் என்னது? 1. ஸோ வி டோன்ட் நோ எட் what we are going to have the final result. Final list looks like. கரெக்டுங்களா? இந்த ஸ்டார்டிங்ல I exactly don't know how the final list is going to look like. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ண போறேன்னா ரிமைனிங் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நான் எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணும்? ஹெட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றது விச் இஸ் ஆல்ரெடி கோயிங் டு பாயிண்ட் டு த நெக்ஸ்ட் ரிமைனிங் லிஸ்ட்டை தான் பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ now only decision is left. கரெக்டா? only one decision is left. ஸோ நான் என்ன பண்ணும்? என்னோட கரண்ட் நோட whether that value is equal to the value which they are giving இருந்துச்சுன்னா I want to remove. or else வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஹெட்டை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து I am saying that my list is something. இவ்வளோ பெரிய லிஸ்ட் வேணாம். நான் வந்து 1 2 then 6 3 and 6ன்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக வச்சுப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கரண்ட் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல்யூவாக இருந்தால் ரிமூவ் பண்ண போகிறோம். இன்ஸ்டெட் வந்து நான் அந்த நோடை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். கரெக்டா? கரெக்ட். இப்போ என்னோட ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கு? விச் இஸ் பாயிண்டிங் டு த ஹெட் டாட் நெக்ஸ்ட். கரெக்டா? ஸோ இப்போ என்னோட இந்த லிஸ்ட் எப்படி ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் லைக் திஸ். I can say it is something like this. அப்போ first இப்போ இங்க ரிமூவ் இருக்கா? இந்த ரிமூவ் இருக்கிறதா? ரிமூவ் ஆஃப் ஹெட் டாட் நெக்ஸ்ட் என்னது? ஹெட் டாட் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரிமூவ் ஆஃப் 1 6 அண்ட் தென் வந்து 2 6 6 6 தென் 3 6 6 6ன்னு இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ஒன்ஸ் நம்மளோட லிஸ்ட் வந்து நல்லாகும் போது ரிமூவ் ஆஃப் நல்லுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் ரிமூவ் ஆஃப் நல் அப்படிங்கும்போது ஆக்சுவலி என்னோட ஸ்டாக் எல்லாமே எப்படி இருக்கும்னா ரிமூவ் ஆஃப் 2 6 தென் வந்து ரிமூவ் ஆஃப் 2 6க்கு அப்புறம் 6 6 இந்த மாதிரி ஸ்டாக் இருக்கும். 3 4 5 6 வாட் எவர் த ஸ்டாக் இருக்கும். இங்கே ரிமூவ் ஆஃப் நல்லுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஸ்டாக்கோட உண்மையான ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கே ரிமூவ் ஆஃப் நல்லுங்கும் போது இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் நல். ஓகேவா? அப்போ த திங் இஸ் த லாஸ்ட் 6 வந்து என்னவாயிடும்? 6 6 இது எல்லாமே வந்து ரிமூவ்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். கரெக்டா? தென் ஐ வில் கெட் த ஆக்சுவல் ரிசல்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ப்ராசஸிங். ஸோ this is something we can say it is a linear recursion because ஒரே ஒரு recursive call தான் each and every functionக்கு இருக்கு அப்படிங்கும்போது then it is a recursive call. ஓகேங்களா? So have you understood this? Or am I confusing you? இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுச்சுங்களா? ஸோ ரிகர்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கா? Have you understood the problem? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது
Clear, right? ஸோ நம்ம சப்மிட் பண்ணலாம். See, it is solved. Okay. It beats 100% of the solutions. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியரா? யாராச்சும் ஒருத்தவங்க மட்டுமாச்சும் சொல்லுங்களேன். If value is not found, then இதுக்குள்ளேயே வராதே. See, இப்போ வேல்யூ வந்து ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னா you will be going to, what you are going to do is, if that value is there, then see, then you are going to return head dot next. இப்போ இன்னுமே கிளியரா சொல்றேன். see, இப்போ நான் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். நம்மளோட ப்ராப்ளம் சொல்யூஷன் எடுப்போம். 1 2 6 3 4 5 6. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா see, இப்போ 1 இருக்கு. நம்ம வந்து first here we have found head is equal to head dot next which is equal to remove அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஹெட்டோட வேல்யூ அங்கே ஃபைண்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ பாருங்க ஹெட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க 6ல். that value is equal to 6. அப்போ என்ன ஆகும்னா my head is going to be 1 2 then வந்து 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 6 வந்து I will remove it. that is why here I have given head வந்து head dot next நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். because I am going to remove that. that is the reason I have given it. if that value is not there, நான் வந்து head-ஆவே return பண்ண போறேன். so that is why I have given it here head is equal return head dot next. okay. so clear now? Okay, let's move on to the next problem. So, reverse linked list. ஸோ ஒரு லிங்க்டு லிஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா யூ நீட் டு ரிவர்ஸ் தட் லிங்க்டு லிஸ்ட். ஓகே. ஸோ இதையும் வந்து நம்ம ரிகர்சிவ்ல யூஸ் பண்ணி கால் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட் த சொல்யூஷன் லைக் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கேஸ் செக் பண்ணணுமா. இப்போது ரிவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டு வந்து நல்லான்னு சொல்லி செக் பண்ணணும். ஹெட் விச் இஸ் ஈக்குவல் டு நல் ஆர் வந்து ஹெட்டோட நெக்ஸ்ட் நல்லான்னு சொல்லி செக் பண்ணணும். ஹெட்டோட நெக்ஸ்ட் நல்லுனா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குங்கும்போது நான் வந்து என்ன பண்ண முடியும், ஐ நீட் டு நான் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஐ கேன் சிம்பிளி ரிட்டர்ன் ஹெட். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த பேஸ் கண்டிஷன் நான் செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், லிஸ்ட் நோடு. இப்போ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஹெட்டு நியூ நோடு அந்த மாதிரி என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபார் த டைம் பீயிங் நான் வந்து நியூ ஹெட்டுன்னு புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஹெட் விச் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் லிஸ்ட். ரிவர்ஸ் லிஸ்ட் ஆஃப் நான் யாரை பாஸ் பண்ணணும், ஹெட்டோட நெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணணும். ஓகே. தென் ஹெட்டோட என்னோட கரண்ட் லிங்கை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணணும்னா ஹெட்டோட நெக்ஸ்ட்டை விச் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டுன்னு சொல்லி பாயிண்ட் பண்ணணும். ஆஃப்டர் தட் ஹெட்டோட நெக்ஸ்ட்டை ஐ நீட் டு பாயிண்ட் அஸ் நல். தென் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் நியூ நோட்.
ஓகே, இது வந்து ஃபார் நவ் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் சே தட் இட் வாஸ் வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேஸ் கேஸ் நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏன் ரிகர்ஷன் ப்ராப்ளம் போகிறோம் இந்த சொல்யூஷனுக்கு அப்படின்னா, சப்போஸ் இப்போ 1 2 3 4 5ன்னு இருக்கு. இப்போ எல்லா எலமெண்ட்ஸையும் அட் ஒன்ஸ் நான் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்றா ரிவர்ஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக? இன்ஸ்டெட் ஆஃப் ரிவர்சிங் த ஹோல் லிஸ்ட் அட் அ டைமில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் இட் இஸ் சம்திங் யூ நீட் டு நோ ஹவு டு ரிவர்ஸ் இட், ரைட்? எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ரிவர்ஸ் ஒரு வேல்யூவை ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா யூ வாண்ட் டு ரிவர்ஸ் நெக்ஸ்ட் எவ்ரி வேல்யூஸ் இன் த லிஸ்ட். ஸோ யூ வாண்ட் டு கோ வித் த recursion to continue with the again and again call continue இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கேஸ் செக் பண்ணணும். லிஸ்ட் எம்டியாக இருந்தாவோ ஆர்எல்ஸ் ஒரே ஒரு நோடு தான் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் தென் வந்து finally we start with the recursion here. List node new node which is equal to reverse list. கரெக்டா? இதுக்கு அடுத்து என்னோட கால் எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 4 3 2 அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 is pointing to 2. கரெக்டா? அது நான் என்ன பண்ணணும், we need to reverse that connection. அது எப்படி பாயிண்ட் பண்ணுறது, 1 is pointing to 2 நான் வந்து 1 should point to null அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கரெக்டா? அப்புறம் வந்து 2 needs to point back to 1. கரெக்டுங்களா? அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 4ன்னு இருக்கிறது நல்ல 1 2 3 4 5 இப்படி இருக்கணும். விச் மீன்ஸ் ஆரோவை நான் திருப்பி போடணும். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ப்ராப்ளம் வந்து யூ கேன் டேக் இட் அஸ் அசைன்மெண்ட். நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது எப்படி நீங்கள் வந்து ரிவர்ட் பேக் பண்ணணும்னு சொல்லி. இந்த ஆரோவை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா இட் வில் ரிவர்ட் த ரிசல்ட். கரெக்டாக? இங்கே நான் வந்து ஹெட்டோட நெக்ஸ்ட்டு நான் ஹெட்டுக்கு கொடுக்குறேன், ஹெட்டோட நெக்ஸ்ட்டு நல்லுக்கு கொடுக்குறேன், அண்ட் தென் ரிட்டர்ன் நியூ நோட். எல்லாமே நான் கோடு பர்ஃபெக்டாக எழுதியிருக்கேன். பட் ஐ வாண்ட் சம்திங் ஃப்ரம் யோர் எண்ட் அப்படின்னா யூ நீட் டு டூ சம் அனாலிசிஸ் ஆன் திஸ் கொஷன். இட் இஸ் சம்திங் ரிட்டர்ன் நியூ ஹெட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து அனாலிசிஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம எழுதியிருக்க கோடை நீங்கள் வந்து டீபக் பண்ணி ரன் பண்ணி you need to provide me the solution in the comments that how it is working. So can you guys do that for me? So ரெண்டு problem solve பண்ணோம். ஒரு problem I have left it for you because you guys need to நான் வந்து clear-ஆ எல்லாமே explain பண்ணனா it will be not like you will understand something. நீங்கள் understand பண்ணோன்னா you want to debug it and check. So this problem is something நான் வந்து answer provide பண்ணிட்டேன் but I want you guys to debug and check from your end. So can you guys do that? So if you want you can take a snap of the screen. Okay, so in the screen is snap எடுத்து just check try debugging it in your local and check what is happening. ஓகேங்களா? Okay, so we can wind up the session for today because இந்த problem வந்து நீங்க போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் I will get a clarity of how you guys are ready for the recursion problems. Okay, and வந்து someone has texted that third year AI and DS student இருக்கீங்க, காலேஜ்ல ஒர்க் ஹையாக கொடுக்குறாங்க, இன் பிட்வீன் எப்படி DSA and aptitude லேர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஐ எம் நாட் ஷுர் ஹை ப்ரெஷராக இருக்கிறப்ப எப்படி வந்து டைம் ஷெட்யூல் பண்ணுறதுன்னு. பிகாஸ் உங்களுக்கு ஐ எம் நாட் ஷுர் வாட் இஸ் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன் தேர். பட் வந்து 1 hour வந்து ஏர்லியராக எழுந்து
மார்னிங் டைமில் 1 hour அப்படின்றது விச் இஸ் ஈக்குவலண்ட் டு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங்கில் நீங்கள் 1 hour வந்து இப்போ நீங்கள் 6க்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா 5க்கு எழுந்து ஒரு 2-3 days வந்து எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுந்ததையும் படிக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க, ஏன்னா தூக்கம் தான் வரும். ஸோ ஒரு 2-3 நாளைக்கு வந்து 5 o'clock அந்த மாதிரி எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 6th day 4th day 5th day எல்லாம் வந்து அந்த 5 o'clockலேருந்து நீங்கள் கோடிங்கு அப்படி அந்த மாதிரி லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ அவங்க கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் பேஸ்ட் ஆன் த ஆப்டிடியூட் அண்ட் DSA அப்படின்னா தென் இட் இஸ் ஃபைன். அப்பார்ட் ஃப்ரம் தட் சம் அசைன்மெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா we need to extend our டே டைம் இன்ஸ்டெட் ஆஃப் நைட் டைம். ஸோ 1 hour பிஃபோராக எழுந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஏர்லி மார்னிங் ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நைட் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தூங்குறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் வந்து நைட் வந்து 1 hour விச் இஸ் ஈக்குவல் டு ½ an hour மாதிரி தான். ஆனால் மார்னிங் 1 hour விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஹவர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ that's all about from my end. So we'll connect tomorrow. Thank you so much. Bye bye.